பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதான உள் விளையாட்டு அரங்கு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகரின் மிக முக்கிய பகுதியாக உள்ள இந்த பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தை பொறுத்தவரையில் தினந்தோறும் பொதுமக்கள் கால்நடை, அதாவது காலை பயிற்சிக்காக, நடைபயிற்சிக்காக வருகை தருவது வழக்கம். அது மட்டுமின்றி அங்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த உள் விளையாட்டு, பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தை பொறுத்தவரையில் 2022ஆம் ஆண்டு இந்த உள் விளையாட்டு அரங்கமானது சுமார் 14.95 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. இந்த உள் விளையாட்டு அரங்கை பொறுத்தவரையில் நவீன ரப்பர் தரைத்தளம், இறகு பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் விளையாடுவதற்காக நவீன தொழில்நுட்பத்தில் இந்த உள்நோக்கு பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கானது அமைக்கப்பட்டது. தற்பொழுது இந்த உள் விளையாட்டு அரங்கானது மிக மோசமான அளவில், அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வஉசி மைதானத்தில் நடைபெற்ற அந்த கண்காட்சி ஒன்றில் இந்த உள் விளையாட்டு அரங்கில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்வு குறித்த ஒரு மாதிரி கண்காட்சி அமைப்பகமானது அமைக்கப்பட்டது. அப்பொழுது இந்த நவீன ரப்பர் தளத்தில் ஆணி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த நவீன ரப்பர் தரைத்தளமானது மிக மோசமான அளவில் சேதமடைந்தது. அப்போது முதல் தற்பொழுது வரை இந்த சேதமடைந்த ரப்பர் தரைத்தளமானது அப்படியே தான் உள்ளது. ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டிகளிலும் வீரர்கள் இதன் காரணமாக பல்வேறு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இது குறித்து புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த நவீன ரப்பர் தரைத்தளமானது மிக மோசமான அளவில் சேதமடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி வீரர்கள் தங்குவதற்கான அறைகள் இருக்கின்றது, கழிப்பிடங்கள் இருக்கின்றன. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் விளையாட்டு வீரர்களும் வந்து செல்லக்கூடிய அந்த வஉசி மைதானத்தில் உள்ள கழிப்பிடங்கள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிக மோசமான அளவில் சுகாதார சீர்கேடாக காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே உடனடியாக இந்த விளையாட்டு அரங்கை சரி செய்ய வேண்டும். அதே போன்ற கழிப்பிடத்தையும் சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.